அந்த கட்சியோட பேர் எடுத்துக்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பாரமீனை வாங்கி பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரியான ஒரு பேர் தான் அது. தமிழ்நாட்டு அரசியல 3 விதமான போக்குகள். ஒன்று, இந்திய தேசியத்தின் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ் அரசியல் இருந்தது, பொது உடைமை அரசியல் இருந்தது, திராவிட இயக்கத்துடைய அரசியல் இருந்தது. இவர் எல்லாத்தையுமே சேர்த்தார், தேசியம், முற்போக்கு, திராவிட கழகம். ஆனா அந்த பேருக்கும் அந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. எந்த விதமான அரசியல் அடிப்படைகளுமே அதுல கிடையாது. எதை பற்றியுமே அவருக்கு இடஒதுக்கீடு பற்றி கேளுங்க, எந்த அரசியல் ஏற்பாடு கிடையாது. ஈழ ஆதரவா கிடையாது. காவிரி பிரச்சனை, எதை பத்தி எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவர் தொடர்ச்சியா முன்வைத்ததுங்கிறதே 2 கட்சிகளுமே மோசம். திமுக மோசம், அதிமுக மோசம். எனக்கு ஓட்டு போடுங்க மக்களே. இந்த 2009 ஈழப்போருடைய இறுதி காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய போராட்டங்கள் போரை நிறுத்த சொல்லி எல்லாம் நடந்த காலகட்டத்துல தேமுதிக கலந்து விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, ஒபாமாவுக்கு தந்தி அடிங்கன்னு சொன்னார். அதுதான் அவர் செஞ்ச அதிகபட்ச போராட்டம் தேமுதிகவில். விஜயகாந்த் நம்ம வீட்டு புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது. அது அவருக்கு கை கொடுத்தது. ஆனா எவ்வளவு காலத்துக்கு இந்த அரசியல் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு கட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அது இல்ல. இன்னொன்னு, அவருடைய கட்சி கட்டமைப்புங்கிறது சீர்குலைய ஆரம்பிச்சது. ஜெயலலிதா கட்சியே சீர்குலைத்தாங்கிறப்ப கட்சியில ஒர்க் பண்றதுங்கிறது யாருமே அதை சமாளிக்கவே முடியல விஜயகாந்தால. அந்த யாருமே இல்லை. இன்னொன்னு, அவருக்குமே பெரிய அளவுல அதுல அக்கறை இருந்த மாதிரியும் தெரியல. கட்சியை தக்க வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிரேமலதா இவங்களுடைய ஆதிக்கம்ங்கிறது கட்சியில் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டு போக ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த தேர்தல்களில் அவங்க ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. எதிர்கால காரி துப்புறதுல இருந்து, பொதுக்கூட்டங்களை பேசுறதுல இருந்து, கட்சிக்காரங்க, தொண்டர்கள் எல்லாவற்றையுமே ஒரு பொது நாகரிகமே இல்லாமல் அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிறது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமே தவிர, ஊடகங்கள் அவரை வீழ்த்தின அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுல இவங்க பாடமும் கட்டுக்கல. பிரேமலதாவும் அதே மாதிரி தான் அவங்க ஒரு பிரஸ் மீட்ல நடந்துக்கிட்டாங்க. அப்போ ஊடகங்களை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. கடைசி வரைக்கும் தெரியவே இல்லைங்கிறது தான் இவங்களுடைய வீழ்ச்சி. இவங்களுடைய வீழ்ச்சிக்கு பல்வேறு விதமான உள்காரணங்கள், அகக்காரணங்கள் இருக்கின்றன. கட்சி கட்டமைப்பு சீர்குலைந்ததுல எந்த கொள்கையும் இல்லாம, நிலைப்பாடு இல்லாம இருந்தது, அஜெண்டா இல்லாம இருந்தது, வேலை திட்டம், செயல் திட்டம் எதுவுமே இல்லாம இருந்தது. ஊடகங்கள் தான் வீழ்ச்சிங்கிற காரணங்கள் எல்லாம் அது உண்மைன்னு சொல்லவே முடியாது. விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதர் குறிப்பிட்ட காலம் செல்வாக்கோடு இருந்தார். அவர் இன்றைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அதுக்காக பரிதாபப்படலாம், வருத்தப்படலாம், கடவுள் நம்பிக்கையோர்கள் பிரார்த்திக்கலாம். கடவுள் நம்பிக்கை ஏற்றப்பட்டவர்கள் அவர் உடல்நலம் சரியாகி வரணும்னு சொல்லிட்டு விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஆனால் விஜயகாந்த் புனிதப்படுத்தக்கூடாது. விஜயகாந்த் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே வச்சுட்டு விஜயகாந்த் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அரசியல் சக்தின்னு புனிதப்படுத்தக்கூடாது. விஜயகாந்தை ரொமான்டிசிஸ். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப நாட்களாக விஜயகாந்தினுடைய உடல்நிலை தொடர்பாக பல்வேறு செய்திகள் இருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தது. அவருடைய உடல்நிலை என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதற்கப்புறம் அவங்களுடைய செயற்குழு கூட்டம் கூடுனுச்சு. கூடிய அதில் பல்வேறு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. விஜயகாந்த் வந்திருந்தார். ஆல்மோஸ்ட் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நிறைய ஃபேக் நியூஸ்லாம் பரவணுச்சு. அவருடைய உடல்நிலை தொடர்பாக பல்வேறு தகவல்கள்லாம் வந்துச்சு. அதற்கப்புறம் அவர் எப்படி இருக்காருன்றத காமிப்பதற்காக அவங்க வந்திருந்தாங்க. பட் அந்த காட்சி கிட்டத்தட்ட எல்லாரையுமே கேள்வி கேட்க வச்சிருச்சு. கிட்டத்தட்ட பிரேமலதா விஜயகாந்த் எல்லாரும் விமர்சனம் செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் ஒரு காட்சி பொருள் கிடையாது, நாங்க ரொம்ப கம்பீரமா பார்த்த மனிதர் அவரை நீங்க ஏன் ஒரு காட்சி பொருள் மாதிரி பயன்படுத்துறீங்க, அவரை கூட்டிட்டு இப்படி ரொம்ப சங்கடமா இருக்கு, வருத்தமா இருக்கு, விஜயகாந்த் இப்படி பயன்படுத்தாதீங்க, அவர் காட்சி பொருள் கிடையாதுன்றதை எல்லாருமே வச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, தேமுதிகவினுடைய பொதுச் செயலராக இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த இடத்துல விஜயகாந்தினுடைய பொலிட்டிக்கல் கெரியர் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நம்ம யூகிச்சுக்கலாம். அவர் செயல்படாம தான் இருக்காரு. அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர், அவருடைய அந்த ரைஸ் டவுன்ஃபால், அதுதான் நம்ம இந்த நேர்காணல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல விஜயகாந்தினுடைய அந்த அரசியல் வருகையை ரொம்ப சுவாரஸ்யமா பண்றோம்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் அப்படின்ற தனிப்பட்ட மனிதர் அப்படின்றவர் ஒரு வள்ளல். சினிமால எல்லாரும் சமமான உணவு சாப்பிடணும், நான் என்ன சாப்பிடணும் அதை கடைநிலையில ஒரு லைட் மேனும் சாப்பிடணுன்றத விஜயகாந்த் தான் கொண்டு வந்தாரு. சினிமாவில் நிறைய புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. மொத்த கடனையே ஒரே ஒரு துபாய் ட்ரிப்ல நடிகர் சங்க தலைவராக அந்த மொத்த இதையுமே மாத்திட்டாரு. அவர் அரசியலுக்கு வந்தாலே பெரிய விஷயங்கள் நடக்கும்ன்றதெல்லாம் சொன்னாங்க. அப்படிதான் அவர் அரசியலுக்கு வந்தாருன்றதான் சொல்லப்படுது. ஆனா அவர் அரசியலுக்கு வர காரணமாக உந்துதலாக இருந்த முக்கியமான விஷயம் அப்படின்றது கலைஞர் தான். அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிக்க போனாங்க. அவர் நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொடுத்தாங்க. அந்த இடத்துலதான் விஜயகாந்த் ஏன் அரசியல் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. சோ விஜயகாந்தினுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்றது என்னவா பாக்குறீங்க? அவருக்கு உள்ளுக்குள்ள நான் ஒரு இவ்வளவு புகழ் அடைஞ்சிட்டேன், நான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராமினென்டான இடத்தை அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றங்கள் இருக்கு, கூட்டம் இருக்கு, நம்ம அரசியலுக்கு வரலான்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருந்ததா, அல்லது தள்ளப்பட்டாரா கலைஞராலேயோ இல்ல அதிமுகவாலேயோ, அதிமுக பிரஷரால அரசியலுக்கு வந்தாரா? என்னன்னா, இந்த விஜயகாந்த் இப்ப இந்த தேமுதிகவினுடைய பொதுக்குழு, நீங்க சொன்னது மாதிரி விஜயகாந்த் அவர் வரவில்லை. இந்த மனோகரால் ஒரு வசனம் வருது, அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்ய சொல்லி இருக்கிறீர்கள்ங்கிற மாதிரி
கிட்டத்தட்ட விஜயகாந்தை தூக்கிட்டு வந்து தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது. பல ஆண்டுகளாகவே அவர் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அவர் அரசியலில் ஆக்டிவாகவே இல்லை. இன்றைக்கு வந்து அவரை வந்து அப்படி தூக்கி கொண்டு வந்து வைத்ததற்கான ஒரு காரணம் விஜயகாந்த் வந்து ஒன்று உடல்நிலை வந்து நல்லா தான் இருக்காரு அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் அப்படின்னு பிரேமலதா சொன்னாலுமே கூட கட்சியை வந்து கட்சியுடைய அதிகாரத்தை கைமாற்றுவதற்காகத்தான், அதற்கான ஒரு சாட்சியமாக, ஒரு மௌன சாட்சியமாக விஜயகாந்தை கொண்டு வந்து வைப்பது. அப்படி தொண்டர்கள் வந்து ஏங்கி போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்கணும். தலைவர் வந்து நல்லா இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால தலைவர் வந்து காமிக்கிறாங்க தொண்டர்கள்ட்ட அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது அவங்க தரப்புல இருந்து. ஏற்கனவே வந்து விஜயகாந்துடைய பிறந்தநாள் சமயத்திலலாம் 2 முறை கோயம்பேடு அந்த அவங்களுடைய கட்சி அலுவலகத்தில், அந்த திருமண மண்டபத்தில், ஆண்டாளர் திருமண மண்டபத்தில் விஜயகாந்தை கூட்டிட்டு வந்தெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஆனாலும் நமக்கு நல்லாவே தெளிவாகவே தெரிகிறது அவர் வந்து ஒரு பிரஜையோட செயல்படக்கூடிய, ஒரு கான்சியஸாக செயல்படக்கூடிய எல்லாமே இல்லை. இந்த பொதுக்குழுக்குள்ள கூட அவங்க என்ன தீர்மானம் போட்டுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கூட்டணி முடிவு செய்யக்கூடிய முழு அதிகாரத்தை விஜயகாந்துக்கு வழங்குவதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு துயர நகைச்சுவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி வந்து அந்த முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தில் அப்படியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்சியஸ்ல விஜயகாந்த் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. இதுல வந்து விஜயகாந்தோடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி விஜயகாந்தை 3 வகையாக பார்க்கலாம். நீங்க சொன்ன கேள்வியிலிருந்து விஜயகாந்த் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர், அந்த தனிப்பட்ட மனிதர் பற்றி தான் எனக்குமே வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன் இருக்கிறேங்கிற அடிப்படையில் நிறைய சினிமா ரிப்போர்ட்டர்ஸ், சினிமாவில் இருக்கிறவங்களும் விஜயகாந்த் பற்றி நிறைய பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அவர் எல்லாரையுமே ஒரு சமமாக நடத்துவார். ஏன்னா ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படி நடத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பண்பு. அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஷூட்டிங்கில் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து பெரும்பாலான ஹீரோக்கள் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற, இந்த ஊழியர்கள் தொழிலாளர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுங்கிறது வேற அப்படிங்கிறத யதார்த்தம். அப்படிங்கிற சூழலில் எல்லாரையுமே ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுங்கிறது விஜயகாந்திடம் இருந்தது. அதே போல் ஒரு நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் ரொம்ப திறம்பட அந்த நடிகர் சங்கத்தை நடத்துகிறார். நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்கிறது வந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணாரு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த வகையில் விஜயகாந்த் மேல திரைத்துறையினருக்கு தனிப்பட்ட மனிதராக, ஒரு சினிமா நடிகராக ஒரு தனிப்பட்ட அபிமானம் அப்படிங்கிறது திரைத்துறையில் இருந்தவர்களுக்கும் அல்லது சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் கூட விஜயகாந்த் மேல இருந்தது. இப்படி அது அவருடைய ஒரு பிம்பம், ஒரு இமேஜ். இன்னொரு பக்கம் நடிகராக விஜயகாந்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கருப்பாக இருக்கிறவர் ஒருத்தர் ஹீரோவா ஆவது என்பதற்கான இதற்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலாக ரஜினிகாந்த் இருந்தார். அதுக்கு அடுத்து விஜயகாந்த் வர்றாரு. அதனால அவர் காந்த் அப்படின்னு அவரே பேர் வச்சார், விஜயகாந்த். ரஜினிகாந்த் அதனுடைய தொடர்ச்சியாக விஜயகாந்த், விஜயராஜன் பேர். ஆமா, விஜயராஜுங்கிற பேர் விஜயகாந்த் அப்படின்னு அவருடைய பேர் மாற்றப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா வந்து ஒன்று ஒரு திராவிட நிறமுடைய ஒரு இளைஞன் அப்படிங்கிறது, இன்னொன்று ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நடிகராக விஜயகாந்த் இருந்தார். அவருடைய தூரத்தேடி முழக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு பின்னாடி அவருடைய கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, ஹானஸ்டாஜ், நிறைய படங்கள் சொல்லலாம், ஏழை ஜாதி, நிறைய படங்கள்ல வந்து அவர் அப்படியான ஒரு கேரக்டரை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு நடிகராக, ஆங்கிரி யங் மேன்கிற ஒரு கதாபாத்திரம், அநீதிக்கு எதிராக பொங்கக்கூடிய ஒரு இளைஞன், ஏழை மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்பில் நின்று அதற்கான நீதியை கேட்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்படிங்கிறவராக விஜயகாந்த் இருந்தார். இது நிறைய நடிகர்கள் பண்ணக்கூடியது. ரஜினிக்குமே அப்படியான ஒரு இமேஜ் இருந்தது. ஏன்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தட்டி கேட்பது, காவல்துறையில் இருந்த கருப்பாடுகளை தட்டி கேட்பது அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் அவருடைய பெரும்பாலான படங்கள்ல இருந்தது. அதுதான் பின்னால் அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் கேரியருக்கான ஒரு அடித்தளமாகவும் அது இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நிறைய கான்சியஸா பண்ணான்னு எடுத்துக்கலாமா, இல்ல இருந்ததை பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம்? கான்சியஸாவே பண்ணார். அவருடைய படங்கள் அப்படியே அமைஞ்சது. அதுக்கு வந்து ஆர்.கே. செல்வமணி மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார்னு சொல்லலாம். ஆர்.கே. செல்வமணி, எச்.ஏ. சந்திரசேகர் ஒரு திமுக அபிமானம் உள்ள ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அதிமுக தான் 13 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்தது. 87 வரைக்கும், 89ல் கலைஞர் ஆட்சிக்கு வர்றாங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் வந்து விமர்சன பூர்வமாக படங்கள் சட்டமுறை இரட்டலிருந்து நிறைய படங்கள் உருவாக்கப்பட்டப்ப அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜயகாந்த் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, விஜயகாந்துக்கு வந்து தொடக்க காலகட்டங்களில் ஒரு தமிழ் உணர்வு, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அனுதாபம், அதன் மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது விஜயகாந்துக்கு இருந்தது. அவருடைய அந்த பட்டம்ங்கிறதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி ரெண்டையும் இணைத்து புரட்சி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து விஜயகாந்த் தனக்காக உருவாக்கி கொண்டார். அவருடைய அந்த ரசிகர் மன்றத்தினுடைய அந்த கேப்ஷன்கிறதே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருந்து ஈழ ஆதரவுங்கிறது அவர்கிட்ட இருந்தது. அவர் வந்து தன்னுடைய மகனுக்கே பிரபாகரன் பெயர் வைத்தார், கேப்டன் பிரபாகரன் ஒரு படத்தில் நடித்தார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு தமிழ்நாட்டினுடைய அந்த பாலிடிக்ஸ்குள்ளதான் அவர் இருந்தார். அவருடைய கருப்பு நிறம் ஒரு திராவிட நிறம், அதே போல வந்து ஒரு திமுக ஆதரவு, ஒரு திராவிட ஆதரவு, ஒரு தமிழ் உணர்வு, இப்படிதான் விஜயகாந்த் வளர்ந்து வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடிகராக, ஒரு தனிப்பட்ட மனிதராக விஜயகாந்தை பார்ப்பது, அடுத்த நடிகர் அப்படிங்கிற அளவில்
ஒரு தமிழ் சினிமாவில் விஜயகாந்துடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப இப்படியான ஒரு பங்களிப்பு அவருக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் 90களில் வந்து அவருடைய நடிகருக்கான அந்த பாத்திரமே வேற மாதிரியான ஒரு பரிமாணத்தை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 90ல் வந்து 92ல் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது, இந்துத்துவ அரசியல் எழுச்சிப்படுகிறது. பாபர் மசூதி இடிப்பினுடைய எதிர்விளைவாக இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் தோன்றுகின்றன. மும்பை குண்டுவெடிப்பு, கோவை குண்டுவெடிப்பு, இப்படி தொடர்ச்சியாக நாடு முழுக்கவே இப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உலக அளவிலையுமே வந்து இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் வந்து உருவாகிறது. அதற்கான பல்வேறு விதமான பின்னணிகள், செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம் தகர்ப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய மேலாண்மை இதெல்லாம் சேர்ந்து வந்து உலகம் முழுக்கவே வந்து ஒரு இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் அப்படின்னு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதை வைத்து வந்து இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் உருவாவதற்கான ஒரு பின்னணியாக இந்துத்துவ அரசியல் என்பது இருந்தது. எங்க இந்துத்துவ அரசியல் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்துத்துவம் வந்து சரிவறியக்கூடிய மாநிலங்கள் அது பெருசா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்துத்துவ அரசினுடைய பிரதிபலிப்பு விஜயகாந்துடைய படத்துல வர ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து விதை போட்டவராக திருப்பதி சாமி இருந்தா நரசிம்மாவுடைய படம். அந்த படத்திற்கு பிறகு பெரும்பாலான படங்கள்ல வந்து ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை வந்து விஜயகாந்த் வந்து உருவாக்குறார். அதற்கு முன்னால் வந்து அவர் ஒரு இஸ்லாமியருடைய ஒரு நண்பராகத்தான் அவருடைய படங்கள்ல அவருடைய பாத்திரம் இருந்தது. குறிப்பா பார்த்தோம்னா இப்ராஹிம் அலித்தர் அவருடைய அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர். அவர் அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரே தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ். கேப்டன் பர்பான்ல கூட பாத்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த படங்கள்ல வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கும். இந்த படம் பூந்தோட்ட காவல்காரன் படத்துல வந்து அவர் அந்தோனிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு கடத்தல்காரராக இருப்பாரு. அவருக்கு ஒரு தளபதியாக பாண்டியன் வந்து ஒரு இஸ்லாமியராக நடிச்சிருப்பாரு. அவரை வந்து கொன்றுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பழிவாங்க. இந்த மாதிரி தான் கதைக்களம் இருந்தது. ஆனால் 90களுக்கு பிறகு விஜயகாந்த் படங்களுடைய கதைக்களங்கிறது முற்றிலுமாக மாற ஆரம்பித்தது. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக, குற்றவாளிகளாக, சந்தேகத்துக்குரியவராக சித்தரித்த தமிழ் திரைப்படங்கள் வந்து மிக முக்கியமான 3 பேர். ஒன்று மணிரத்னம், இன்னொன்று அர்ஜுன், அடுத்து விஜயகாந்த். மணிரத்னுடைய திரைப்படங்கள் வந்து ஒரு இந்திய சந்தையை வந்து அடிப்படையாக கொண்டு அதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படங்கள். அது பெரும்பாலும் எலைட் மேல்தட்டு மக்களுக்கான படமாக இருந்தது. இஸ்லாம் வெறுப்பு அப்படிங்கிறத வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போனதுங்கிறது அர்ஜுனும் விஜயகாந்தும் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒரு கருப்பு, ஒரு தமிழுணர்வு, ஒரு திராவிட அரசியல், இஸ்லாமிய ஆதரவு, இஸ்லாமிய தோழமை, சிறுபான்மை மக்களுடைய தோழமை இதெல்லாம் மாறி முழுக்க முழுக்க இந்துத்துவ அரசியலை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக விஜயகாந்துடைய படங்கள் மாறியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து வல்லரசு நிறைய படங்களை வந்து உதாரணமாக சொல்லலாம். இது வந்து அவருடைய சினிமா கேரியர்ல இருந்த மாற்றம். அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இந்த அனலைசேஷன்லாம் இருக்குல்ல, அவருடைய இந்த இந்துத்துவ அஜெண்டாக்க மாறுறது, அங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு வைக்கிறதெல்லாம், இதெல்லாம் அப்பவே மக்கள் கணிச்சாங்களா? அப்ப இருந்த பத்திரிகைகள் அதெல்லாம் சுட்டி காட்டினாங்களா? இல்ல இப்பதான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஒரு ஷிஃப்ட் இருக்குன்றது நமக்குலாம் தெரியுதா? இல்ல அப்ப என்னன்னா வந்து ஒண்ணு வந்து இந்த குண்டு வெடிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தின. அதை வைத்து இந்துத்துவ அரசியலுங்கிறது லாபம் அடைந்தது. அன்னைக்கு வந்து என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களே இந்துத்துவ ஊடகங்களாக தான் இருந்தது. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு அப்பெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு கதைகள் ஒரு பக்கம் போலீஸ் எழுத ஆரம்பித்தது, ஊடகங்களும் அப்படி எழுத ஆரம்பிச்சாங்க. மக்கள் மத்தியிலேயே அப்படியான ஒரு பொது புத்தி அப்படி உருவாக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான பொது புத்தி உருவாக்கப்பட்ட பொழுது அதற்கு தீனி போடக்கூடிய விதத்துல தான் விஜயகாந்துடைய திரைப்படங்கள், அர்ஜுனுடைய திரைப்படங்கள் வர ஆரம்பித்தது. அந்த பொது புத்தியை வந்து வலுப்படுத்தக்கூடிய விதத்துல வந்தது. அப்படிங்கிறப்ப பெரிய அளவுல எதிர்ப்புகளோ விமர்சனங்களோ வரல. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் வெகுஜன மனநிலைங்கிறது. அதை இன்னும் நல்ல வீரியமா கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இந்த திரைப்படங்கள் பண்ணி நடத்திக்கலாம். மாற்று அரசியல் பேசியவர்கள், சிறுபத்திரிகள் எழுதியவர்கள் மட்டும்தான் அதை தொடர்ச்சியாக விமர்சனபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 90கள் வந்து கிட்டத்தட்ட 90களுடைய இறுதி வரைக்குமே இப்படியான போக்கு வந்தது. இப்ப அதெல்லாம் மாறி வேற மாதிரியான படங்கள் வர ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விஜயகாந்துக்குமே கிட்டத்தட்ட அந்த சினிமா கேரியங்கிறது முடியக்கூடிய காலகட்டத்தில் தான் அவர் அரசியலுக்கு வருகிறார். அப்ப வந்து அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு தமிழ் உணர்வு, ஒரு ஈழ ஆதரவு, ஒரு திமுக ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இருந்த விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வருவதற்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த கோயம்பேட்டில் பாலம் மேம்பாலம் எழுப்பப்படுகிறது. அப்ப வந்து அவருடைய அந்த ஆண்டாள் திருமணத்துடைய ஒரு பகுதி இடிக்கப்படுகிறது. அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் TR பாலு. இவர் போய் கலைஞர் வந்து எல்லாருமே வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனாலும் அந்த மண்டபத்தோட ஒரு பகுதி இடித்து தான் அந்த பாலம் உருவாக்கப்படுகிறப்பதான் அவர் வந்து அரசியலுக்கு வருகிறார். அது உண்மைதான். ஆமா, அது உண்மை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாலே அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம் என்பது இருந்தது. அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. ஏன்னா வந்து மன்றங்களை வந்து வலுப்படுத்துகிறார். அவர் மன்றங்களை வந்து வலுப்படுத்துகிறார். அவருக்குன்னு ஒரு கொடியை உருவாக்குறார். அதுல அந்த ஏழை ஜாதி படத்துல அந்த மன்ற கொடியெல்லாம் வரும். நிறைய படங்கள்ல வந்து விஜயகாந்துடைய இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆமா, அதெல்லாம் முன்னாடியே அவர் பண்ணார். மன்றங்களை வந்து நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்குறப்போ பல்வேறு கிராமங்களில் வந்து விஜயகாந்த் மன்றக்குடி பறக்காத கிராமங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு வலுவான ஒரு பின்புலம், ஒரு அடித்தளம்
விஜயகாந்துக்கு இருந்தது. அந்த பின்புலத்திற்கான காரணம் வந்து அந்த ஆங்கிரி யங் மேன், கோவம், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஊழல் represent எதிர்ப்பு. பண்ணக்கூடிய ஆமா, நபராக இருந்ததுனால இத்தனை தூரம் அவர் ரீச் ஆனார். இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்ட்ரெண்ட், சோத்துல கால் வச்சு உதைக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு பெரிய அபிமானம் விஜயகாந்துக்கு இருந்ததுங்கிறதுலாம் உண்மைதான். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வருகிறார். அரசியலுக்கு 2006 வருகிற பொழுது அவர் தனித்து நிற்கிறார். தமிழ்நாடு முழுக்க தேமுதிக தனித்து நிற்கிறது. வந்து ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெறுகிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெறுகிறார். ஆனால் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை தேமுதிக பெறுகிறது. என்னன்னா, ஒன்று வந்து திமுக அதிமுக ரெண்டுக்கும் வந்து ஆல்டர்னேட்டிவா ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப இவர் தொடர்ச்சியா வந்து 2 கட்சிகளையுமே மோசம் அப்படின்னு பேசுறப்ப விஜயகாந்துக்கு ஏற்கனவே இருந்த ஒரு இமேஜ், இந்த வந்து ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில விஜயகாந்துக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது வந்தது. அப்படிங்கிறது 2 கட்சியுமே வெறுக்கக்கூடிய நபர்கள், வந்து விரும்புகிற நபர்கள் விஜயகாந்தை வந்து தேர்வு செய்வது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்தது 2006 வந்து. விஜயகாந்தோட அரசியலுங்கிறது அதுதான். மற்றபடி அவர் அதற்கு முன்னால் பேசிய எல்லா அரசியலையுமே அவர் விட்டார். அவர் தமிழ் உணர்வு பேசியது, ஈழம் பேசியது, இது எல்லாத்தையுமே விட்டார். இந்த 2009 ஈழப்போருடைய இறுதி காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய போராட்டங்கள் வந்து போரை நிறுத்த சொல்லி எல்லாம் நடந்த காலகட்டத்துல எல்லா இளைஞர்களும் கல்லூரிகள் எல்லாருமே இருந்தப்ப தேமுதிக வந்து விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, ஒபாமாவுக்கு தந்தி அடிங்கன்னு சொன்னார். அவர் அவர் செஞ்ச அதிகபட்ச போராட்டம் தேமுதிகவில் வந்து. அப்ப வந்து தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் பேர் வைத்தவர், ஈழ ஆதரவு பேசியவர், அதெல்லாம் விட்டுட்டு வந்து முழுக்க வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியல், அதாவது எந்த விதமான கொள்கை அடிப்படைகளும் மற்ற ஒரு அரசியல் அப்படிங்கிறது தான் விஜயகாந்த் முன்வை. என்ன சார் பேசுவாங்க? இப்போ தேமுதிக ஒரு கட்சி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆளுநருக்கு எதிராக அரசுகள் நடத்தக்கூடிய பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தேமுதிக நிலைப்பாடு என்னன்னு கேட்டா யாருக்குமே பெருசா தெரியாது. ஆனா அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணுவாங்க. ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இப்ப வெள்ளத்திற்கு வந்து ஒழுங்கா நிவாரணம் போகணும், பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஒரு பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு அறிக்கையெல்லாம் வெளிவரதான் நம்ம பாக்குறோம். இப்படிதான் அவர் இருக்கும் பொழுதும் அந்த அரசியல் இருந்துதான். ஆமா, நிச்சயமா. என்னன்னா, அந்த கட்சியோட பேர் எடுத்துங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பாரமீனம் வாங்கி பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரியான ஒரு பேர் தான் அது. ஏன்னா முரண் இருக்கும் அந்த பேர். ஆமா, ஒரு இந்திய அரசியல்ல வந்து குறிப்பா வந்து தமிழ்நாட்டு அரசியல் 3 விதமான போக்கள். ஒண்ணு இந்திய தேசியத்தின் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ் அரசியல் இருந்தது, பொது உடைமை அரசியல் இருந்தது, திராவிட இயக்கத்துடைய அரசியல் இருந்தது. இவர் எல்லாத்தையுமே சேர்த்தார், தேசியம், முற்போக்கு, திராவிட கழகம். ஆனா அந்த பேருக்கும் அந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. எந்த விதமான அரசியல் அடிப்படைகளுமே அதுல கிடையாது. எதை பற்றியுமே வந்து அவருக்கு இடஒதுக்கீடு பற்றி கேளுங்க, எந்த அரசியல் ஏற்பாடு கிடையாது. ஈழ ஆதரவா கிடையாது. காவிரி பிரச்சனை, எதை பத்தி எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவர் தொடர்ச்சியா முன்வைத்ததுங்கிறத 2 கட்சிகளுமே மோசம், திமுக மோசம், அதிமுக மோசம், எனக்கு ஓட்டு போடுங்க மக்களே அப்படிங்கறத அவர் தொடர்ச்சியாக வைத்தாரு. தவிர இந்த இடத்துல சீமான் ஒப்பிட்டா சீமானுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சீமான் வந்து தமிழ் தேசியம் இல்ல, கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்ப வந்து ஏன் வந்து தேமுதிகவுடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு மாற்று சக்திகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இடதுசாரிகள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தலித் விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறாங்க. இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி வருகிறது, ஒரு மக்கள் நீதி மையம் வருகிறது. இப்ப இவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு இல்லையா? அப்ப வந்து பெரிய சாய்ஸஸ் இல்ல. அப்ப வந்து இடதுசாரிகள் தலித் அமைப்பெல்லாம் இருந்தாலுமே கூட இவர் வந்து ஒரு வெகுஜன ஆதரவுப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஹீரோவாக இருந்தார். அப்படிங்கிறதுனால சாதாரண மக்கள் வந்து ஏற்கனவே அவருக்கு இருந்த இமேஜ் அடிப்படையில மூன்றாவது சக்தியாக விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். ஆனா உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் வந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து வீழ்ச்சி அடைந்து விட்டார். 2006 வந்து தனியாக ஜெயிக்கிறார். 2011 அதான் சார். ஆனா அந்த 2006-11 காலகட்டத்திலேயே அடுத்து நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மிக கணிசமான வாக்குகளை வந்து விஜயகாந்த் பெற்றாரு. பல இடங்கள்ல திமுக அதிமுக வேட்பாளர்கள் தோற்பதற்கு காரணமாக தேமுதிக வேட்பாளர்கள் இருந்தாங்கன்ற விஷயம்லாம் பார்க்கப்படுது. அதெல்லாம் எவ்வளவு சார்? ஆமா, உண்மைதான். அதான் அந்த பீரியட்ல வந்து அதாவது மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக அதிமுக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அடுத்து யாருக்காவது ஓட்டு போடணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இருந்த ஒரே சாய்ஸாக விஜயகாந்த் இருந்தார். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிக கடுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சி, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பகுதி வந்து விஜயகாந்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்த்தா நானே கூட நேரடியா ஒரு பிரஸ் மீட்ல வந்து இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக வேல்முருகன் சொல்லியிருக்காரு. நானே பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தப்போ என்ன வந்து ஐயா போய் சொல்லுவாங்க, ஒரு சினிமாக்காரனுக்கு போய் ஓட்டு போடுறாங்க, போய் அந்த கொடியெல்லாம் வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே போய் நிறைய ஊர்ல போய் விஜயகாந்தனுடைய கொடியெல்லாம் வெட்டி நான் கேஸ் வாங்கியிருக்கேன் சொல்லியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு த்ரெட்டா இருந்தாரா விஜயகாந்த்? கண்டிப்பா. ஏன்னா வட தமிழகத்துல வந்து பெரும்பாலான பாமகவுடைய வாக்குகள் வந்து தேமுதிக போனது. இவர் ஜெயிச்சது விருத்தாச்சலம் தானே. அதுக்கப்புறம் ஒரு நின்றதுல வட தமிழகம், விருத்தாச்சலம், உளுந்தூர்பேட்டை. ஆமா, இது எல்லாமே வட தமிழகத்துல எடுக்கிறாங்க. இப்போ அங்க வந்து வன்னியருடைய வாக்குகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் எடுத்தவங்க அரசியல் பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கு பெரிய த்ரெட்டா வந்து விஜயகாந்த் இருந்தார் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுடைய ஒரு ஹீரோவாக விஜயகாந்த் இருந்தார். அது தலித்துகள் மத்தியில இருக்கட்டும், வன்னியர்களாக இருக்கட்டும், அவங்க மத்தியில வந்து ஒரு கிரேஸ் விஜயகாந்துக்கு இருந்தது.
அதனால வந்து அவர் வாங்கினார். அப்புறம் 2011 வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வருகிறார். பிறகு ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் இடையில முரண்பாடு வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாருல, அந்த பீரியட் எப்படி இருந்தது சார்? ஏன்னா அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அது ஏதோ கை காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். முன்னாடி 1, இப்போ வந்து 28 29 எம்எல்ஏ நாங்க வாங்கியிருக்கோம். எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு என்ன விஜயகாந்த் அப்படின்றதுதான் அன்னைக்கு வந்து திமுக போயிடுச்சு, எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்துருச்சு அப்படின்றத தாண்டி அன்னைக்கு முக்கியமான பேச பொருளா இருந்தது விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவரானது. 29 இடங்களை பிடித்து விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வடிவேலினுடைய பிரச்சாரம், அந்த எலெக்ஷன் தான் எல்லா இடத்துலயும் வந்து விஜயகாந்த் ரொம்ப நாரா கிழிச்சு எல்லா இடத்துலயும் அவர் பேசிட்டு இருந்தாரு. திமுக மிகப்பெரிய பிரச்சாரங்கள்லாம் 2G ஸ்கேம் இதெல்லாம் வந்து வெளியிருந்து திமுக எதிரான பிரச்சாரங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த 29 எம்எல்ஏ அவர் பெற்றது அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, கன்ஃபார்ம் ஃபியூச்சர் வந்து அவர் தானே இருந்தது. அந்த காலகட்டம் என்னவா இருந்தது? எப்படி அந்த வெற்றி அவருக்கு சாத்தியப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. ஏன்னா வந்து ஜெயலலிதா வந்து பெரும்பாலும் யாருக்குமே இறங்கி வருது. ஆனால் விஜயகாந்துக்கு இறங்கி வந்து அவங்க வந்து பேசுனாங்க. ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் கூடிய இடதுசாரிகளோ மற்ற யாரையும் பெரிய சம்மதிக்கிறதில்ல. பிஜேபி எல்லாம் கதற வச்சாங்க ஜெயலலிதா. வாஜ்பாய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தப்பெல்லாம் அத்வானி வந்து அவங்க வீட்டு வாசல் நிக்கிற அளவுக்கு அந்த நிலைமைகள் இருந்தது. ஆனால் விஜயகாந்த் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்தாரு அப்படிங்கிறத ஜெயலலிதாவே ஒத்துக்கொண்டு விஜயகாந்துக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, எதிர்கட்சி தலைவர்களுக்கு இடம் கொடுத்தாங்க. கூட்டணியில வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கொண்டு போனாரு. ஒரு அரசியல் தலைவர் தானே ரஜினி அந்த பீரியட்ல விஜயகாந்த் பீரியட்ல பண்ணாரு. அப்ப வந்து எதிர்கட்சி தலைவரை வந்துட்டாங்கிறப்ப வந்து இவரும் பெரிய பெரிய அளவுல அரசு மீதான விமர்சனங்கள்லாம் வைக்கல. இந்த 6 மாத கால தேர்தல் காலம் அப்படிங்கிற மாதிரியானதான் இருந்தது. கொள்கை ரீதியாகவும் பெரிய முரண்பாடு ஏறிடுச்சு, பஸ் விலை கட்டணம் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தான் ஒரு ராணிங்கிற ஒரு மனநிலை இருக்கும், விஜயகாந்துக்கு தான் ராஜாங்கிற ஒரு மனநிலை. இந்த ஈகோ தான் அங்க முரண்பாடுகள் மோத ஆரம்பித்தது. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து விஜயகாந்த் குடித்து விட்டு சட்டசபைக்கு வந்தாருலாம் ஜெயலலிதா சொன்னாங்க. நான் குடிச்சேன்னா அந்த அம்மா ஊத்தி குடிச்சான்னு விஜயகாந்த் கேட்டாரு. சட்டசபையில ஏன்னு சொல்லி மிரட்டினாரு. அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னு சொன்னா அதிமுக வந்து ஜெயலலிதா தேமுதிக உடைக்க ஆரம்பித்தார்கள். நான் கூட ஒரு தடவை எழுதியிருப்பேன், எல்லா கட்சிகளுமே இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணிலாம் இருக்கிறது. தேமுதிகவில் மட்டும்தான் தொகுதி பிரச்சனைக்காக முதல்வரை சந்திக்கும் அணி என்கிற ஒரு அணி இருக்கிறது. மாபா பாண்டியராஜன், பார்த்திபன், நிசார் பார்த்திபன், நிறைய பேர், அருண் பாண்டியன், மைக்கேல் ராயப்பன் சொல்லிட்டு தொகுதி பிரச்சனைக்காக முதல்வர் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதிமுகவில் அடைக்கலாமான்னு சொல்லிட்டு தேமுதிகவுடைய வீழ்ச்சி. இது வந்து ஜெயலலிதா பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்ல இவர் வந்து ஒரு அன்ரீச்சபிளா இருக்காரு, தலைவர் இருக்காரு, பட் அவர் எதுவும் கண்டுக்க மாட்டாரு, இல்ல இவர்கிட்ட ஒன்னும் போய் நடக்க போறது இல்ல, ஏதோ பேரை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிட்டோம், தேமுதிக நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம அடுத்த நம்ம ஃபியூச்சரை செட்டில் பண்ணிக்கணும்னு அவங்க போனாங்களா, இல்ல விஜயகாந்த் கிட்ட ரீச் பண்ண முடியலன்றது அவங்களுடைய இதுவா இருந்ததா? ஒன்னு ஜெயலலிதா ஜெயலலிதாவோட அப்ரோச்சுங்கிறதே ஒரு அடாவடித்தனமான ஒரு அப்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனா அவ்வளவு காலம் பழகிட்டாங்களப்ப ஜெயலலிதாங்கிறது அப்படிதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் வந்து பொதுவெளியில் நடந்து கொண்ட விஷயம், தன்னுடைய கட்சிக்காரர்கள் நடந்து கொண்ட விஷயங்கிறது ஒரு தலைவருக்கான ஒரு தலைமை பண்புங்கிறது இல்லை. எப்படி வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் எல்லாத்தையும் ஈக்குவலா நடந்துக்குவாரு, தன்மையா நடந்துக்குவாரு அப்படிங்கிறது இருந்தோ, அதற்கு முற்றிலும் நேர்மாறாகத்தான் விஜயகாந்துடைய நடவடிக்கைங்கிறது இருந்தது. இப்போ பத்திரிகையாளர்களை மிக மோசமாக வந்து பேசுவது, கட்சிக்காரர் வந்து கூட்டத்தில் அடிக்கிறது, கூட்டத்தில் வந்து ஒரு மோசமாக ஒரு ஒருமையில் பேசுவது அப்படிங்கிற போக்குகள்லாம் விஜயகாந்தோட இமேஜ் வந்து குலைக்க ஆரம்பித்தன. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்தவங்க ஈஸியா அக்சசபிளா இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் பிரேமலதா, சுதீஷ் கட்சியில வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர்றாங்கிறப்ப அவரை சுற்றி ஒரு வட்டம் போடப்பட்டது. அப்படிங்கிறப்ப அவர் ஒரு நிதானம் தவறியராகவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறப்ப கட்சிக்குள்ள அதிருப்தி வருகிறது. அந்த இடத்துல ஏடிஎம்கே ஒரு ஆஃபர் வருதுங்கிறப்ப அவங்க வந்து எளிதில் போக ஆரம்பிக்கிறாங்கிறப்ப அந்த கட்சி கட்டுமானம்ங்கிறது குலைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2011 இது நடக்கிறது. 2016 காலகட்டத்துல இதுக்கு இடையில எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டாங்களா, இவங்க எல்லாமே போயிட்டாங்கிறப்ப அந்த கட்சியினுடைய எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கிறது. சட்டமன்றத்துக்கும் அவர் வராம இருக்காருன்னு, சட்டமன்றத்துக்கும் வர்றதில்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேல் வந்து 2014 அவங்க பிஜேபி அலையன்ஸ் இருக்காங்க. இவங்க மதிமுக, தேமுதிக எல்லாம் பிஜேபி அலையன்ஸ் இருக்காங்க. வெண்டாடி வேந்தர்லாம் அவர் மோடியை புகழ்கிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக, பாமக இவங்க எல்லாரும் போய் எல்லாமே இருக்காங்க. தேமுதிக அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அவங்க வெற்றி பெறவில்லை. அந்த தேர்தலில் தான் அதிமுக வந்து ஸ்வீப் அடிச்சது. ஆனா வந்து நான் அங்க வந்து இவர் தான் மோடி தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது வந்து. அதுக்கு பிறகு 2016 காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி உருவாகிறது. மக்கள் நல கூட்டணியில வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சக்திகள்லாம் வந்து உருவாகுறாங்க. அங்க வந்து முதல்வர் வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டார். ஆமா, அது கடைசி காலகட்டத்தில். அதுதான் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். என்னன்னா இடதுசாரிகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, வைகோ ஒரு நீண்ட ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர். ஆனா வந்து திடீர்னு பார்த்தா விஜயகாந்தை போய் சந்தித்து விஜயகாந்தா முதல்வர் வேட்பாளர்னு அவங்க அறிவிக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய தோல்வி, அரசியல் ரீதியிலாவும் பின்னடைவு வந்து சொல்லலாம். விஜயகாந்த் வந்து ஏன்னா எந்த அடிப்படையுமே கிடையாது. இப்ப
மதிமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அது சரி தப்புங்கிறத தாண்டி ஒரு கொள்கை இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவரை அறிவிக்கிறார்கள். அப்படிங்கிறப்பதான் திமுக அதிமுகவுக்கு மாற்று விஜயகாந்த் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து இல்ல, வெறும் வாக்கு வங்கி அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டு சார். நம்மளை விட ஒரு அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு, நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை, அவரை பயன்படுத்திக்கலாம் அடிப்படையில் அவர் கொடுக்கப்பட்டுச்சோ. ஆமா, பெரிய கட்சிங்கன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. மதிமுக வந்து அவ்வளவு, ஏதோ திமுக விட்டு வைகோ போகிறப்ப 30 மாவட்ட செயலாளர், 9 மாவட்ட செயலாளர், 3/4 மாவட்ட செயலாளர்கள் வைகோ பின்னாடி போறாங்க. அன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா பிறகு அவருடைய நடவடிக்கைகளால மதிமுக வந்து பின்னடைவுகளை சந்தித்தது, வீழ்ச்சியை சந்தித்ததுங்கிறது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு வந்து தேமுதிகவை விஜயகாந்தை ஒரு பெரிய சக்தியாக ஒத்துக்கொண்டார்கள்ங்கிறது ஒரு கருத்தியல் ரீதியிலான ஒரு பின்னடைவு தான். ஆனா ஒரு வகையில வந்து விஜயகாந்தனுடைய தேமுதிகோட வீழ்ச்சிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் நடந்த நல்ல விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த விதமான கருத்தியல் அடிப்படைகள் அற்ற ஒரு கட்சியாக தேமுதிக இருந்தது. அதுக்கு முன்னாடி அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கினார். அதிமுக வெற்றி பெற்று உலக காலம் இருக்கிறது. குறைந்தபட்சம் அதிமுக ஒரு திராவிட கட்சிங்கிற ஒரு அடையாளம் இருக்கனால சில விஷயங்கள் நடந்தது. இப்போ வந்து 69% இடஒதுக்கீடுக்கு 9வது அட்டவணையில் சேர்த்து சட்ட பாதுகாப்பு அன்னைக்கு வந்து திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி கூட இருந்து பண்ணாரு. இந்தி எதிர்ப்புங்கிற விஷயத்த இன்னைக்கு வரைக்குமே செல்லூர்ராஜ் மாதிரியான சில பேர் பேசுறாங்க. ஈழ ஆதரவுங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஜெயலலிதா காலகட்டத்தில் கைவிடப்பட்டது. ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சனைக்காக சில விஷயங்கள் பண்ணப்ப காவேரி பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டதாக இருக்கட்டும், அல்லது ஒரு உண்ணாவிரதம் இருந்ததாக இருக்கட்டும், மோடியா லேடியான் சவால் விட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜெயலலிதா காலகட்டத்தில் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு திராவிட கட்சிங்கிற அடையாளத்தில் சில விஷயங்கள் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் தேமுதிகவுக்கு எந்த விதமான சுமைகளுமே கிடையாது. பேர்ல தான் தேசிய முற்போக்கு திராவிடம்லாம் இருந்துச்சே தவிர அப்படி எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான கொள்கை அற்ற ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு வலதுசாரி தன்மைக்கு போய்விடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா இவர் அப்படிதான் போனார். பிஜேபி ஆதரிக்கிறது, மோடியை வெண்தாடி வேந்தர்னு இது புகழ்ந்ததாக இருக்கட்டும், அப்படி போனார். வந்து ஒருவேளை தேமுதிக வந்து அதிமுக திமுக மாதிரி வளர்ந்திருந்ததுன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய அபாயகரமாக தான் கட்சியாக வந்திருக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வலதுசாரி சக்திகளுக்கு துணை போகக்கூடிய. அதுக்கப்புறம் இப்ப அதிமுக வந்து உட்சரிப்பதற்கு பிஜேபி ஒரு முயற்சி இருக்குது இல்லையா? தேமுதிக அதிமுக இடத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை உட்சரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா மாபா பண்டியராஜெல்லாம் அப்படிப்பட்டவர் தானே வந்து, அதனால ரொம்ப எளிதாக இருந்திருக்கும். தமிழ்நாடு வந்து இவ்வளவு நாள் காத்து வந்த அத்தனை பண்புகளுமே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில தேமுதிகவுடைய வீழ்ச்சிங்கிறது ஒரு வகையில அதுல எந்த கொள்கையுமே கிடையாது, தேமுதிகவுல எதுவுமே கிடையாது, தலைவர் சொல்றதுதான் அப்படின்ற அடிப்படையில தான் அது இந்த சரிவை சந்திச்சுதான். ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனை பத்தி எந்த நிலைப்பாடுமே நான் சொல்றேன். ஈழ பிரச்சனைங்கிறது ஒபாமாவுக்கு தந்தியடிங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதிகபட்ச நிலைப்பாடாக இருந்தது. போராட்டம் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. வந்து திருப்பி ஒரே விஷயத்த மறுபடியும் 2 கட்சியும் மோசம், எனக்கு ஓட்டு போடுங்க மக்களை, இதேதான் மறுபடியும். ஆனா அவர் வந்து நிறைய சென்டிமெண்டா பேசுவாரு. நான் வந்து இப்ப எனக்கு வந்தா எனக்கு காசு பண்ணலாம் வேணாம், நான் சம்பாதிக்கலாம் வரல, அல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரு வாய் தண்ணி குடிக்க மாட்டீங்களா, ஒரு வாய் சோறு போட மாட்டீங்களா, நான் வரேன் உங்கள்கிட்ட, நீங்க எனக்கு போதும், வேற எதுவுமே எனக்கு வேணாம், உங்களுக்கு நல்லது பண்ணணும், இவ்வளவு நாள் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, நான் திரும்ப வந்து உங்களுக்கு நல்லது பண்றேன், இப்படிதான் அவர் பேசிட்டு. இதுலதான் மக்கள் வீழ்ந்தாங்களா? ஆமா, அதுதான் முதல்ல வந்து ஆரம்பத்துல தான். ஏன்னா விஜயகாந்த் வந்து நம்ம வீட்டு புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அவங்க இருந்தது, அது அவருக்கு கை கொடுத்தது. ஆனா எவ்வளவு காலத்துக்கு இந்த அரசியல் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு கட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அது இல்ல. இன்னொன்னு அவருடைய கட்சி கட்டமைப்புங்கிறது சீர்குலைய ஆரம்பித்தது. ஜெயலலிதா வந்து கட்சியே வந்து சீர்குலைத்தாங்கிறப்ப கட்சியில வந்து ஒர்க் பண்றதுங்கிறது யாருமே அதை சமாளிக்கவே முடியல விஜயகாந்தால. அந்த யாருமே இல்லை. இன்னொன்னு அவருக்குமே பெரிய அளவுல அதுல அக்கறை இருந்த மாதிரியும் தெரியல. கட்சியை தக்க வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிரேமலதா இவங்களுடைய ஆதிக்கம்ங்கிறது கட்சியில் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டு போக ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 கட்சியோடையும் பேரம் பேசுவதுங்கிறது பகிரங்கமாகவே வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறப்ப அந்த கட்சிக்கான நம்பகத்தன்மைங்கிறது இல்லாமல் போயிருச்சு. அப்புறம் விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் போனது போது பொம்மை போல உட்கார வைக்கப்பட்டார். முழுக்க கட்சி வந்து எப்ப திமுக குடும்ப அரசியலெல்லாம் விமர்சிக்கிறேன்னு சொன்ன தேமுதிக அது முழுக்க குடும்ப அரசியலுடைய கைகளுக்கு தான் போனது. அப்படிங்கிறப்ப அது வந்து முழுக்க ஒரு வீழ்ச்சியை சந்தித்த ஒரு காலகட்டம் தான் இது. கிட்டத்தட்ட இப்ப வந்து பிரேமலதா வந்து இவ்வளவு நாள் பேசுறது விஜயகாந்த் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால பேசுறமே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. அதனால வந்து விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தார். அரசியலில் ஒரு குறிப்பிட்ட காலம் செல்வாக்கோடு இருந்தார். அவர் இன்றைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அதுக்காக பரிதாபப்படலாம், வருத்தப்படலாம், கடவுள் நம்பிக்கையோர்கள் பிரார்த்திக்கலாம். கடவுள் நம்பிக்கை ஏற்றப்பட்டவர்கள் அவர் வந்து உடல்நலம் சரியாகி வரணும்னு சொல்லிட்டு விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஆனால் விஜயகாந்த் புனிதப்படுத்தக்கூடாது. விஜயகாந்த் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே வச்சுட்டு விஜயகாந்த் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அரசியல் சக்தின்னு புனிதப்படுத்தக்கூடாது. விஜயகாந்தை ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே. அவர் நல்லது பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு விருப்பம். அவருக்கு இருந்த எந்த வாய்ப்புகளையும் அவர் எதுவுமே பண்ண, ஏன்னா அவருக்கு எந்த விதமான கொள்கைகளுமே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம்.
எஸ் சார், நீங்க 2016 தேர்தல் சொன்னீங்க. அதுல மொத்தமா முடிஞ்சிருச்சு. அவரு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு. முதல்ல 1, அடுத்து 29, அடுத்து என்னன்னு கேட்ட விஜயகாந்த் 2016 வந்து ஒண்ணுமே கிடையாது. டெபாசிட் போகுது, தோத்து போறாரு. எல்லா இடத்துலயும் தேமுதிக வரலாறு காணாத தோல்வி வந்து சந்திக்கிறாங்க. இங்கேயே முடிஞ்சிருச்சு விஜயகாந்தினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பலரும் எழுதுறாங்க. நம்மளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு உடல்நிலை சரியில்லாம போது. இதற்கு நடுவுல வந்து தமிழ்நாட்டினுடைய 2 முக்கியமான தலைவர்கள் மரணமடைகிறாங்க. ஜெயலலிதா, கருணாநிதி மரணமடைகிறாங்க. அதை தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயகாந்த் வந்து அமெரிக்கால இருந்து வராரு. அவருடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வராரு. அப்ப நான் ஃபீல்ட்ல தான் ரிப்போர்ட்டிங்ல இருந்தேன். டெய்லி வருவாங்க, ஒரு தலைவர்கள் வந்து சந்திப்பாரு. திரும்ப வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாருன்றது $1 மில்லியன் கேள்வி ஆயிடுச்சு. திமுக இருந்து வந்து பாக்குறாங்க, அதிமுக இருந்து வந்து பாக்குறாங்க. ராமதாஸ் கடுமையாக விமர்சித்து சண்டை போட்ட ராமதாஸ் வீட்டுக்கு வராரு, வந்து பாத்துட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல டிசைடிங் ஃபேக்டர் தானே இருந்தாரு இல்லையா? இல்ல, நீ வந்து ஆக்சுவலா வந்து ஜெயலலிதா இறந்துட்டாங்க. கலைஞர் வந்து உடல்நலமற்று அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல அவர் ஒரு இன்ஆக்டிவா இருந்தாரு. அந்த காலகட்டத்திலே விஜயகாந்த் சீன்லயே இல்ல. விஜயகாந்த் சீன்ல இல்ல. 2 பேரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல். அவர் வந்து அந்த தேர்தல்ல அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுல எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், தமிழ்நாட்டுல நிறைய இடங்களை வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல விஜயகாந்தோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒரு முக்கியமான பேசு பொருளா இருக்கு. அந்த டைம்ல ரஜினி வர போறாரு, ரஜினியுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா தலைவரும் வந்து விஜயகாந்த் பார்க்கறது, எல்லாருமே வெளியே உட்காந்து என்ன சொல்ல போறாங்க, தமிழிசை அப்பதான் தமிழக பாஜக தலைவராக அவங்க வந்து பாப்பாங்க. அப்போ வாய்ஸே இல்லைன்றீங்களா நீங்க? வாய்ஸே இல்ல, விஜயகாந்த் சீன்லயே இல்ல. விஜயகாந்த் கிட்டத்தட்ட வந்து ஒரு சுயநினைவே இல்லாத ஒருவராகத்தான் இருந்தார். அவருக்கு வந்து கலைஞர் இறந்துட்டாரு, ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்கிறதையே வந்து பிரேமலதா சொல்லிதான் தெரிய வேண்டிய நிலைமையில இருந்தார். நீங்க சொல்லக்கூடிய அந்த அமெரிக்கால இருந்து வந்தது ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகுதான் அவர், ஜெயலலிதா கலைஞர் இறந்த பிறகுதான் அவர் போய் அப்ப வந்து அவங்க தலையெல்லாம் சீ விட்டு ஒரு வீடியோ பயங்கர அனுதாபத்தை பெற்றதாக இருந்தது. நீங்க சொல்ற ராமதாஸ் போய் பார்த்தது, அன்புமணி போய் பார்த்தாரு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஜெயித்ததுக்கு பிறகு விஜயகாந்த் வீட்டுக்கு போனது, இவங்க எல்லாமே என்னன்னா ஒரு அனுதாபத்தின் அடிப்படையில் போய் விஜயகாந்தை பார்த்தாங்க. அவ்வளவுதான். வந்து விஜயகாந்த் இப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்களே தவிர மற்றபடி அவரோட போய் அவர் ஒரு தீர்மானகரமான சக்தியாக இருந்தார்னு பேசுவதற்காக போன மாதிரி தெரியல. ஏன்னா இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில விஜயகாந்த் போறாங்க. அப்போ வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பேச்சுவார்த்தை எல்லா கட்சியும் போய் பேசினாங்க. 2021 தான் அப்பட்டமாக தூக்கியே போட்டுருச்சு. அதிமுக கூட்டணி முன்னாடி பேசிட்டு இருந்த ஒரு கூட்டணி அப்படியே கழட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மக்கள் நீதி மையம், சரத்குமார் அவருடைய கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வந்து 2019 பிரேமலதா தான் அங்க வந்து தீர்மானிக்க இருந்தாங்க. பிரச்சாரங்கள்லாம் அவங்க தான் வந்தாங்க. விஜயகாந்த் எங்கேயுமே வரல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். 21 வந்து இவங்களை யாருமே சேர்க்க தயாராக இல்லை. திமுகவோடையும் பேரம் பேசினாங்க, அதிமுகவோடையும் பேரம் பேசினாங்க. துரைமுருகன் அந்த வெளிப்படையாகவே சொன்னாரு. அது கேள்வி கேட்ட பத்திரிகை நிருபர்களே மிக மோசமாக ஒருமையில் பிரேமலதா பேசினாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் சரத்குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சாங்க. அந்த கூட்டணி வந்து முழுக்க தோல்வி அடைந்து விட்டது. இனிமேல் தேமுதிக ஏதாவது உயிர்ப்பிக்கணும்னா ஒண்ணு வந்து அவங்க வந்து இயங்குறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கணும். இப்ப எதிர்கட்சியா இருக்கிறாங்கன்னா எப்பயாவது சந்திச்சு பிரஸ் மீட்ல ஏதாவது ஒண்ணு, அது வெள்ள நிவாரணம் சரியில்லை ஏதாவது ஒண்ணு சொல்றதை தாண்டி ஒரு தொடர்ச்சியான போராட்டம் நடத்துறது. ஏன்னா இப்ப 13 ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். அப்ப திமுக எதிர்கட்சியாகத்தான் இருந்தது. ஆனாலும் திமுக வந்து மறுபடி வந்ததற்கு காரணம் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருந்தது. மக்கள் கிட்ட ரெலவெண்டா இருந்துட்டே போராட்டங்கள் நடத்துவது. கலைஞர் வந்து திருச்செந்தூர்ல வரைக்கும், மதுரையில திருச்செந்தூர் வரைக்கும் நடைபயணம் போனது, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருந்தாங்க. அப்பதான் ஸ்டாலின் 1980 இளைஞரணி ஆரம்பிச்சு அவர் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கட்சியை உயிர்ப்போட இயங்க வைக்கணும். ஜெயலலிதாவுக்கு இருந்ததுங்கிறது அது ஒரு விசேஷமான சலுகை. ஜெயலலிதா ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, வீட்டுல தான் இருப்பாங்க, வெளியில வர. திடீர்னு ஏதாவது ஒரு 4 மாவட்டங்களை சேர்த்து வச்சுலாம் போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அதிமுகவுக்கு இருந்த ஒரு தனி சிறப்பு சலுகை. அது எல்லா கட்சிகளுக்கும் கிடைக்காது. தேமுதிகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அந்த கட்சியுடைய கட்டமைப்பு அடுத்த கட்ட தலைவன் யாருமே சொல்லவே முடியாது தேமுதிக. அப்படியான ஒரு சூழலுக்கு தான் அது போய்விட்டது. ஆனா விஜயகாந்தை வீழ்த்தியது வந்து ஊடகம் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தேமுதிக தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அது விஜயகாந்தே பல இடத்துல வெளிப்படுத்திருக்காரு. எல்லாரையும் வந்து பண்றாங்க, என்ன வந்து ப்ரொவோக் பண்றாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க. ஊடகங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப காலி பண்ணதே வந்து ஊடகம் தான். அவரை வந்து வளரவே விடக்கூடாது, அவர் எப்படியாவது அவருடைய வளர்ச்சியை முடிக்கணும் அப்படின்னு ஊடகங்கள் கட்டம் கட்டி விஜயகாந்தினுடைய வளர்ச்சியை தடுத்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியுது. ஊடகத்தினுடைய பவரும் நமக்கு தெரியும். நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளரா? ஊடகங்கள் அப்படி பண்ணதா? விஜயகாந்த் முதல்ல வந்து அரசியலுக்கு வந்த புதுசுல ஊடகங்கள் அவருக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்தன. விகடன்ல வந்து களத்தில் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரே எழுதப்பட்டது. விஜயகாந்த் ஒவ்வொரு ஊரா கூட்டிட்டு போய் மக்களை சந்திக்க வைத்து அது ஒரு தொடராகவே எழுதப்பட்ட வந்தது. அப்படி எல்லா ஊடகங்களுமே விஜயகாந்துக்கான ஒன்னு திமுக ஆதரவு ஊடகங்கள் அல்லது அதிமுக ஆதரவு ஊடகங்களை தவிர பெரும்பாலான ஊடகங்கள் விஜயகாந்த் வந்து பெரிய அளவுல தான், ஏன்னா அவருக்கு ஒரு கண்டென்ட் தானே. திமுக அதிமுக மாற்ற ஒருத்தர் பேசுறாங்கிறப்ப எல்லா இடங்களுமே கவர் பண்ணுவது எல்லாமே இருந்தது. ஆனா இவர் ஊடகங்களை எந்த அளவுக்கு மதிச்சார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பத்திரிகையாளர்ல காரி துப்புறதுல இருந்து
பொதுக்கூட்டங்களை பேசுறதுல இருந்து கட்சிக்காரங்க தொண்டர்கள் எல்லாவற்றையுமே ஒரு பொது நாகரிகமே இல்லாமல் அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிறது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமே தவிர ஊடகங்கள் அவரை வீழ்த்தின அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுல இருந்து இவங்க பாடமும் கட்டுக்கல. பிரேமலதாவும் அதே மாதிரி தான் அவங்க இப்போ ஒரு பிரஸ் மீட்ல நடந்துக்கிட்டாங்க. அப்போ ஊடகங்களை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை, கடைசி வரைக்கும் தெரியவே இல்லைங்கிறது தான் இவங்களுடைய வீழ்ச்சி. இவங்களுடைய வீழ்ச்சிக்கு பல்வேறு விதமான உள்காரணங்கள் அகக்காரணங்கள் இருக்கின்றன. கட்சி கட்டமைப்பு சீர்குலைந்ததுல இருந்து எந்த கொள்கையும் இல்லாம, நிலைப்பாடு இல்லாம இருந்தது, அஜெண்டா இல்லாம இருந்தது, வேலை திட்டம் செயல் திட்டம் எதுவுமே இல்லாம இருந்தது. ஊடகங்கள் தான் வீழ்ச்சிங்கிற காரணங்கள் எல்லாம் அது உண்மையில சொல்லவே முடியாது. விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர், தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கான எந்த ஒரு ஸ்கோப்புமே கிடையாது. அவங்களுடைய பேச்சை கேட்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கா, மக்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே கிடையாத ஒரு நிலையில இன்னைக்கு அந்த கட்சி மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எதிர்கட்சியாக இருந்து டிசைடிங் ஃபேக்டர் இவங்க தான், அடுத்த முதல் வேட்பாளர் இவங்க தான் அப்படின்னு இருந்த கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான அடிப்படையான காரணம் இல்ல இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எது சொல்லுவீங்க? அந்த கட்சிக்கான எந்த விதமான கொள்கை அல்லது நிலைப்பாடு அப்படிங்கிறது இல்லை. அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு முன்வந்த ஒரு கட்சி ஆல்டர்னேட்டிவா எந்த ஒரு செயல் திட்டத்தையுமே மக்கள் மத்தியில் வைக்கவில்லை. இரண்டாவதாக கட்சியுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஏன்னா அரசியலுக்கு நிறைய நெளிவு சுழிவு அப்படிங்கிறது வேணும். அது அவர் கடைசி வரைக்குமே பண்ணவே இல்லை. கட்சியை காப்பாற்றுவதற்காக, தொண்டர்களை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக என்று எதுவுமே செய்யவில்லை. மூணாவதா பார்த்தோம்னு சொன்னோம்னா அவர்கள் பொதுவெளியில் விஜயகாந்த் நடந்து கொண்ட நடத்தை அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இல்லை. அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அவர் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனிதர். அவர் பேசும்போதெல்லாம் நீங்க யாருமே கேட்கல, இன்னைக்கு எப்ப பேசுவாருன்னு கேக்குறீங்க. தமிழ்நாடு தான் விஜயகாந்த் இழந்துருச்சு, தமிழ்நாடு தான் தேமுதிக இழந்துருச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தேமுதிக சார்பில் அவர்களுடைய மகனா இருக்கட்டும், அந்த கட்சி சார்பில் சொல்றாங்க. இது எங்களுக்குலாம் இழப்பு கிடையாது, கேப்டன் எங்களுக்கு தான் நல்லது பண்ணிட்டாரு, சினிமாவுக்கு இருந்தாரு, சினிமாவில் போய் நல்லது பண்ணிட்டாரு, குடும்பத்தில் ஒரு சிறந்த குடும்ப தலைவராக நல்லது பண்ணிட்டாரு, அதே மாதிரி அரசியலையும் அவர் பண்ணணும்னு நினைச்சாரு. தமிழ்நாடு மக்கள் ஏமாந்துட்டாங்க, தமிழ்நாடு மக்கள் ஒரு நல்ல தலைவனை இழந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய இறுதி பதில்? இல்ல, அவரு ஒரு வெள்ளந்தி மனிதரா, ஒரு நல்ல மனிதரா இருக்கலாம். ஒருத்தர் வெள்ளந்தியாவோ நல்ல மனிதராவோ இருப்பதுங்கிறது அவங்க வீட்டுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, அவருடைய நண்பர்களுக்கு உதவலாம். ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தலைமை பண்போட இருக்கணும். அப்போ மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியதுதான் ஒரு தலைமை பண்பு. அதே போல கட்சியை வழிநடத்துவதற்கு ராஜதந்திரம், சாமர்த்தியம், சாதுரியம் எல்லாமே வேணும். பல்வேறு விதமான நெருக்கடிகள் அரசியல் வரதான் செய்யும். அந்த நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒரு தலைமை பண்பு. இதெல்லாம் இல்லாம அவர் நல்லவர், வல்லவர், வெள்ளந்தியா இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான இதுவுமே இல்லை சார். அவர் ஆக்டிவா இருந்த காலகட்டங்கள்ல என்ன அவருடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படின்னு நீங்க என்ன எடுத்து சொல்லுவீங்க? நீங்க இப்ப நீங்க ஒரு கலைஞருடைய அரசியல் செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இந்தி திணிப்பு போராட்டத்தில் இருந்தாரு, கள்ளக்குடியில இருந்தாரு, இந்த ஒரு சமத்துவ படத்தை கொண்டு வந்தாரு, அறிஞர்கள் எமர்ஜென்சி, இப்படி ஒரு பட்டியலை கொடுக்கலாம்ல. ஜெயலலிதாவுக்கு ஒரு பட்டியல் கொடுக்கலாம்ல, நல்லதாவோ கெட்டதாவோ ஒரு பட்டியல் கொடுக்கலாம்ல. அப்படின்னா விஜயகாந்த் நீங்க பட்டியல் கொடுக்க முடியும்? ஒரு பட்டியலுமே பெரிய அளவில் அவர் கொடுக்கவே முடியும். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப என்ன ஆக்டிவா இருந்தாரு, என்ன பண்ணாரு, எதுவுமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கள்ல பேசினாரு அப்படிங்கிறத தாண்டி, ரெண்டு கட்சியும் மோச மக்களே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு திருப்பி பேசுறதை தாண்டி அவருடைய செயல்பாடுகள்னு இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு ஒண்ணு கூட பெருசா நினைவு வரவே இல்லை. அவர் நல்லவரா இருக்கிறதுங்கிறது மட்டுமே ஒரு தலைவருக்கான தகுதி கிடையாது. நாட்டில் நிறைய நல்லவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்ணார் முதல் அப்படிங்கிறதான கேள்வி. அவர் நல்ல நடிகர், அவர் நடிப்பதற்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுமே எப்படி ரஜினி ரசிகர்களுக்கு வயதானதோ அது மாதிரி விஜயகாந்த் ரசிகர்களுக்குமே வயதாகி இருக்கும். அதை தாண்டி அவர் மக்களுக்கு என்ன பண்ணாரு, தமிழ்நாடு இழந்துருச்சுன்னு ஃபீல் பண்ற அளவுக்கான, இப்ப நீங்க ஒரு காமராஜர் நல்ல கொண்டு மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கான ஒரு தலைவர்லாம் விஜயகாந்த் இருந்ததே கிடையாது. அவர் ரொமான்டிசைஸ் பண்றது, புனிதப்படுத்த தேவையில்லை. விஜயகாந்துக்காக பரிதாபப்படலாம், வருத்தப்படலாம், ஆனா விஜயகாந்தை தயவு செய்து புனிதப்படுத்தாது. ரொம்ப நன்றி சார். இதோட நம்ம இந்த இன்டர்வியூ முடிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான தகவல்களை தந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.